உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? நடுவுல முட்டை மிட்டாய் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. எங்க பார்த்தாலும் முட்டை மிட்டாய், முட்டை மிட்டாய் அப்டின்னே வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு அது வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா, எனக்கு தெரியல. அது வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் அமையல. நான் ட்ரையும் பண்ணி பார்க்கல. வாட் ஹேப்பன் நவ் இஸ் ஐ அம் கோயிங் டு ட்ரை முட்டை மிட்டாய் நவ். பட் எனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாது. எதுவும் எனக்கு தெரியாது. ஐ அம் அ பிகினர். ஐ அம் கோயிங் டு ட்ரை இட். ஓகே. நவ் லெட்ஸ் see how to make முட்டை மிட்டாய் as a beginner. ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு 1 லிட்டர் மில்கை வந்துட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அது ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த கோவா கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கு நான் வந்துட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கேன். 1 மணி நேரமாக காய்ச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலி எனக்கு அந்த கோவா வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறமா ஆல்மண்ட்ஸ் கிட்டத்தட்ட 40 கிராம்ஸ் கிட்ட போட சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ இல்லை. அதனால் நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதை நான் வந்து அரைச்சி, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல மில்க் கோவா, அதையும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி 2யும் ஆட் பண்ணிவிட்டு, கூட கொஞ்சம் கீ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தென் வாட் ஐ ஆட் இஸ் எக்ஸ். எக் இஸ் அ மெயின் ஹீரோ ஆஃப் திஸ் டிஷ் நோ. ஸோ ஐ ஸ்டார்டட் டு ஆட் எக்ஸ் 1 by 1. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 முட்டை கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். 6 முட்டை கிட்ட ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நவ் இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இது வந்துட்டு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறமா ஊற்ற சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே திக்காகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டு 160 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் வந்துட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா அந்த வீடியோஸ்லலாம் காட்டுற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸாலாம் இல்லை, ரஃப் சர்ஃபேஸாக தான் இருந்தது. ஐ திங்க் அது நம்ம அந்த கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல மிஸ் பண்ணோம்ல, அதனால நினைக்கிறேன். பட் நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியல இதுதான் முட்டை மிட்டாயான்னு. பட் திஸ் இஸ் வாட் ஐ ட்ரைட் அஸ் அ பிகினர். ஸோ ஐ திங்க் இட் கேம் அவுட் வெல். ஸோ பாய்.